ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் ஒரு 3 மாடல் என்னென்ன வெரைட்டியில் சம் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா மீதி இருக்க மாடல்ஸ்லாம் பார்ப்போம். பார்ட் 3ல் இன்னும் கொஞ்சம் மாடல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க் ரொம்பவே ஈஸி தான். கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாடல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 மாடல் பார்த்தோம்ல, அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பழைய மாடலில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏ என்பவர் ஒரு வேலையை இத்தனை நாளில் முடிப்பார், பி என்பவர் இத்தனை நாளில் முடிப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு அப்படி கம்ப்ளீட்டாக தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ இந்த மாடலை பாருங்கள், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. பி என்பவர் அதே வேலையை 20 நாளில் செய்து முடிப்பார்கள்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 2 பேரோட தனிப்பட்ட எஃபிஷியன்சி, அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறத தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செஞ்சுருக்காங்க. இதில் டேஸை வேறு மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள். 2 பேருமே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து 3 நாள் அந்த வேலையை செய்கிறாங்க. பின்பு என்ன ஆகுதுன்னா, ஏ விட்டு சென்று விட்டார்னா அவர் அந்த ஜாப்லேருந்து லீவ் ஆகி போயிட்டார். அப்போ மீதி வேலை பூரா யாருக்கிட்ட போகும்னா பி என்பவர்கிட்ட போகும். இப்போ அவங்க கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா, மொத்த வேலையும் இல்லை, பி கிட்ட மீதி வேலையை ஏ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேலையை பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இது ரொம்பவே கஷ்டமான சம்மு போல், இப்படி டேஸை சுற்றி விடுறாங்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிம்பிளான ஒரு கான்செப்டை வச்சு நீங்கள் போடலாம். அது என்னன்னா, அங்கே கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அது என்ன, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா, ஏங்கிற நபரும் கூட்டல் பிங்கிற நபரும் சேர்ந்து தான் ஒரு வேலையை முடிப்பாங்க. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஈஸியாக போடலாம். வெறும் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத மறக்காதீங்க. இப்போ இந்த ஏவையும் பியையும் எப்படி இது பண்ணலான்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், வேலை செய்யும் அளவு டிவைடட் பை வேலை செய்யும் திறன். அதாவது இப்போ நம்ம எனக்கு 100% வேலை செய்கிற திறன் இருக்குன்னா அது கீழே வரும். ஆனால் நான் எந்த அளவு 100க்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத மேலே எழுதிக்கணும். பரீட்சை மார்க் மாதிரி. அதாவது 100 மார்க்குக்கு பரீட்சை நடக்குதுன்னா நான் 60 மார்க் எடுத்தேன், நான் 70 மார்க் எடுத்தேங்கிற மாதிரி எனக்கு வேலை செய்யக்கூடிய திறன் எவ்வளோ அது கீழே இருக்கும், டினாமினேட்டரில் இருக்கும். மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா, நான் வேலை செஞ்ச அளவு, இவ்வளவுக்கு நான் எவ்வளோ பார்த்துருக்கேங்கிறது மேலே இருக்கும். இப்போ ஏங்கிற ஆளுக்கு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார்முலாவை இப்போ நம்ம எழுத போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஏவோட திறன் எவ்வளோன்னு நமக்கு முதல்ல தெரியணும். கேள்வியிலே பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாளில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் ஏக்கு பதிலாக கீழே டினாமினேட்டரில் 12 வந்துடும். அப்போ ஏன் மேலே 3 போட்டிருக்கோன்னா, நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை 3 நாட்கள் செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஒரு 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஒரு பாதியிலே போயிட்டார். அப்போ 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, அவர் எஃபிஷியன்சி 12. அப்போ 3/12ன்னு நம்ம போட்டுக்கிறோம். மீதி அவர் வேலையில் இல்லை. இப்போ இது மட்டும்தான் ஏவை பற்றி நமக்கு இருக்கிற டேட்டா. அதாவது 3/12 எப்படி வந்துச்சு, 3 நாள் அவர் வேலை பார்த்துருக்காரு, அவரோட திறன் 12 நாள் பார்க்கக்கூடிய திறன். ப்ளஸ் இப்போ பிக்கு போவோம். பிக்கு போகிறதுக்கு ஏன் அங்கே மட்டும் 3 + Xன்னு போட்டிருக்கீங்கன்னா, அவர் ஏவோடையும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துருக்காரு பி. அப்போ அவருக்கு ஒரு 3 போடணும். ப்ளஸ் அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சாருங்கிறத நம்ம கண்டே பிடிக்க போகிறோம். அப்போ அது நமக்கு தெரியாதுங்கிற வசிக்கு அதை எக்ஸாக வச்சுக்கிறோம். அவர் ஏவோட சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்தாருங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அப்போ 3 + அவர் எத்தனை நாள் செஞ்சுருக்காரு மீதி உள்ள வேலைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுங்க. 3 + X டிவைடட் பை, கேள்வியில் பாருங்கள் பியோட திறன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வேலை செய்யும் திறன் 20 நாளில் வேலையை முடிப்பார். அப்போ டிவைடட் பை 3 + X டிவைடட் பை 20ன்னு போட்டுக்கோம், ஈக்குவல் டு 1. இதை அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துடுங்க. இவ்வளவு தான். இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஐயும் 20ஐயும் பண்ணால் 60. 12 3 + Xல் மல்டிப்ளை ஆனால் 36 + 12Xன்னு வரும். கீழே டிவைடட் பை 240 இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் 3/12 1/4ன்னு அடிக்கலாம். எப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். அப்புறம் 240 ஆப்போசிட்டில் போகும். ஸோ எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மற்ற டைம்லாம் அங்கிட்டு போனால் மைனஸில் போகுது. மைனஸ் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணாலே எக்ஸோட வேல்யூ 12. அதாவது அவர் ஏவோட சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்துட்டு மீதி உள்ள வேலையெல்லாம் 12 நாளில் முடிக்கிறாரு. சரிங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு பாருங்கள். எத்தனை நாளில் முடிக்கிறாரு, 12 நாளில் மீதி உள்ள வேலையை ஏ என்பவர் பி என்பவர் முடிச்சிருக்காரு. சரிங்களா, இதுதான் பதில். இப்போ அடுத்தது வாங்க, இது ஒரு மாடலாக ஈஸியான மாடலுங்களா. ஸோ அந்த ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத மறக்காதீங்க.
இப்போ அடுத்த மாடல் பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த சம்மில் எல்லாத்துலேயுமே ஏ என்கிற நம்பர் பி என்கிற நம்பர் தான் வரும். இதில் வந்து 3 பேர் வருவாங்க. 3 பேர் வந்தாலும் ரொம்ப ஈஸி. பாருங்கள், கேள்வியை பாருங்கள். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 2 பேர் சேர்ந்து 12 நாளில் செய்து முடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்காங்க. அதன் பிறகு சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதில் 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலை முடியும், இதுதான் கேள்வி. ஸோ ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, பி ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க, சி ப்ளஸ் கே. இப்போ அவங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தா வெறும் எல்சிஎம் மெத்தடில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வெறும் எல்சிஎம் தாங்க. எல்சிஎம் எடுத்திங்கனாலே இதில் ஆன்சர் வரும். எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஷார்ட்டாக வழக்கம் போல் எழுதிக்கிங்க. ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில், பியும் சியும் சேர்ந்து 15 நாளில், சியும் ஏயும் சேர்ந்து 20 நாளில். இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் போட போகிறோம். சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 12, 15, 20 எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வருது. அப்போ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் வந்து 60 நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் 2 ப்ராக்கெட் போட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா 2 ஏ வருது மேலே பாருங்கள். ஏ ப்ளஸ் பிலையும் ஒரு ஏ வருது, சி ப்ளஸ் ஏலையும் ஒரு ஏ வருது. அதேமாதிரி ஏ ப்ளஸ் பிலையும் ஒரு பி வருது, பி ப்ளஸ் சிலையும் ஒரு பி வருது, சியும் 2 இடத்துல. அப்போ எல்லாமே 2 வாட்டி இருக்கிற வசிக்கு எல்லாத்துக்குமே 2 வாட்டி 2 டைம்ஸில் இருக்குது. 2 செட் ஆளுங்க 60 நாளில் வேலை முடிப்பாங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்போ ஒன்றுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி கூட்டினாலே ஆன்சர் வந்துடும். எப்படின்னா, இப்போ வந்து 60 காமன் எல்சிஎம்மு. இதில் ஏ ப்ளஸ் பியோட எல்சிஎம் 60 / 12 போட்டிங்கன்னா 5, பி ப்ளஸ் சிக்கு வந்து 15 டிவைட் பண்ணால் 4, சி ப்ளஸ் ஏக்கு 20 60 டிவைட் பண்ணிங்கன்னா 3. ஸோ இண்டிவிஜுவலான எல்சிஎம் கிடச்சிருச்சு. வழக்கம் போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் கேட்குறாங்க. 5, 4, 3 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 12 வருது. அப்போ 2A 2B 2C எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12 எல்சிஎம் காமன் வருது. இதை வந்து நம்ம ஒரு எல்சிஎம்க்கு தானே கண்டுபிடிக்கணும். வழக்கம் போல் காமன் எல்சிஎம் 60 / 12 போட்டிங்கன்னா 5 நாட்கள் வருது. அதாவது 2 செட் ஆளுங்க சேர்ந்து 5 நாட்கள். 2A + B + C அப்படிங்கிறவங்க 5 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா, வெறும் A + B + C தான் நம்ம கேட்குறாங்க. அவங்க வெறும் 10 நாளில் முடிப்பாங்க. அப்படியே 2 அங்கிட்டு மல்டிப்ளையில் போயிடும். இவ்வளவு தான். ரொம்ப சிம்பிளான ஒன்று. 10 நாட்களில் எல்லோரும் சேர்ந்தால் வேலையை முடிப்பாங்க. ஸோ 3 டைப்பில் ஆளுங்க கேட்டாலும் சம்மு ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம். இதை பாருங்கள். இதில் வந்து அமௌண்ட் வரும். ஸோ அமௌண்ட்டு கொடுத்து நம்மளை வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து இது பண்ணுங்கள், ரேஷியோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எஃபிஷியன்சிக்கும் சம்பளத்துக்கும் ரேஷியோ பிரிக்கையில் ஒரு சின்ன இதாகும். இன்டைரக்ட் மெத்தட் இதில் வரும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு வேலையை ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார்கள். 2 பேருக்கு சேர்த்து அந்த வேலைக்கு வந்து 1500 தொகை கிடைக்கும்போது எப்படி பிரிச்சுக்குவாங்க? ஸோ நிறைய பேர் இங்கே என்ன நினைப்பீங்கன்னா, 10ம் 15ம் இருக்குது ரேஷியோ. அப்போ வந்து 10 நாளில் முடித்த ஏக்கு கம்மி, 15 நாளில் முடித்த பிக்கு தான் அதிக சம்பளம்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க. ஆனால் அது தப்பு. ஸோ இது வந்து எஃபிஷியன்சிங்கும்போது அது ரிவர்ஸில் வரும். எப்படி ரிவர்ஸில் வரும்? அது எப்படின்னா, ஒரு வேலையை ஒரு 10 நாள்லேயே முடிக்கிறாருங்கிற பட்சத்தில் அவர் தான் ஆக்டிவாக வேலை பார்த்துருக்காரு. 15 நாள் இழுத்து வேலையை முடித்தவருக்கு கம்மியாக தான் இதில் சேல்ரி வரும். ஸோ ரிவர்ஸில் போகும். அப்போ 10 நாளில் முடித்தவர் ஃபஸ்ட்டு ரேஷியோ எழுதணும். 1/10ன்னு போடணும். பிக்கு வந்து 1/15ன்னு போடணும். ஸோ கீழே 2க்குமே எல்சிஎம் எடுத்தால் 30 வரும். 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 30 வரும். அப்போ மேலே வந்து ஏக்கு வந்து 3/13னும் பிக்கு வந்து 2/13னும் ரேஷியோ பிரியுது. இப்போ இதை சம்பளம் 1500 சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க 10:5 ரேஷியோ டேரெக்டாகவே போடலாம். 10:5ன்னு போட்டிங்கன்னா 2:3ன்னு வரும். ஆனால் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் தொகையில் அப்படியே தலைகீழாகும். ஏக்கு தான் 3 மடங்கு சம்பளம் போகும், பிக்கு 2 மடங்கு சம்பளம் தான் போகும். அப்போ ஏவோட சம்பளம் 3 ரேஷியோ, பிக்கு தான் 2 ரேஷியோ. அப்போ டோட்டல் 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. அப்போ ஏக்கு சம்பளம் போடையில் 3/5 × 1500 போடணும். பிக்கு வந்து 2/5 1500 போட்டிங்கன்னா அமௌண்ட்டு பிரியும். அப்போ ஏக்கு தான் சம்பளம் அதிகம். நிறைய பேர் நினைப்பீங்க ஏ 10 நாள் தான் வேலை பார்த்தாரு, அவருக்கு கம்மி சம்பளமும். பிக்கு வந்து இது நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து 600க்கு 900 ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆன்சர் 900க்கு 600 தான் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இங்கே தான் கவனமாக இருக்கும். நிறைய பேர் 900ஐயும் கண்டுபிடிச்சிருவீங்க, 600ஐயும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் கண்டுபிடிச்சிட்டு எது ஏ எது பிங்கிறதுல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க.
சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்படி நீங்கள் தப்பு பண்ணும்போது மார்க் போயிடும். அதனால் கவனமாக கம்மி நாளில் முடித்தவருக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்கும், அதிக நாளில் முடித்தவருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் கவனமாக பண்ணுங்கள். ஏங்கிறவருக்கு 900மோ பிங்கிறவருக்கு 600 தான் கிடைக்கும். சரிங்களா? அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு அதில் அவங்க கொடுக்கவே இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு பேசலை. வேலையை முடித்தா அதுக்கு சம்பளம். புரியுதுங்களா? வேலையை சீக்கிரம் முடிக்கிறவங்களுக்கு தான் அப்போ சம்பளம். ஸோ 900மோ பி 600 எடுத்துக்குவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ட் 3 வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டைம் அண்ட் ஒர்க் மாடலோடு நான் வரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.